இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு, இந்த உங்களுடைய நண்பனின், இந்த ஆன்மா ஊழியனின் பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் தனியாக நீங்கள் என்ன செய்யணும்னா நேரத்தை செலவிடும். இன்றைக்கி ஜெயமரியா கூட சொல்லிச்சு, கோயில் எப்போ 1 மணி நேரத்தில் முடியுமா, அரை மணி நேரத்தில் முடியுமான்னு முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, வேலைக்கு ஓடுதாங்க, தோட்டத்துக்கு ஓடுதாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாது, கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கும் மதிப்பு கொடுக்குறது இல்லை, ஓடுதாங்க. அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு ஆபத்து வரும்போது, தீங்கு நாள் வரும்போது நீ அதை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால், அதை மேற்கொள்ளணும்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த தாய்ப்பாலை குடித்து கடவுளுடைய சந்நிதியிலே காத்திருக்க வேண்டும். கைதிகளை போகணும். இந்த பைபிள் நமக்கு சொல்லுது, எபேசியர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில், தீங்கு நாள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எல்லாம் வாசிக்க பார்ப்போம். நீங்கள் பிசாசு, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு எதிரியே யாருன்னா, ரொம்ப தந்திரசாலி, ரொம்ப வஞ்சகம் யாருன்னு சொன்னால் அந்த சாத்தான். இவங்க இவங்களுடைய சாமிகள் கிடையாதுங்க. கிருஷ்ணரோ இதெல்லாம் இவங்க என்ன செய்யலாம், சாமி இவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு இது பண்ணுறாங்க. நமக்கு சாத்தான்னா யாருன்னா, இந்த லூசிபர், இஸ்பிலித், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும். ஒரு கைதட்டிகளை பார்ப்போம். வாசி விடுதலை வாசி. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், ஞானி உள்ளாகும்படி. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, அதான் ஆவியில் வருது. அதனால் இதை கட் பண்ணுறேன். அப்போது என்னென்னா, இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு எதிரி சாத்தான் யாருன்னு சொன்னால் அந்த லூசிபர், இஸ்பிலித். அவனை நம்ம என்ன செய்யணும்னா எதிரியாக எப்பவுமே பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவனோடு யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவனோடு நீ சண்டை போடணும், அவனோடு நீ மேற்கொள்ளணும். அவனை யுத்தம் பண்ணாமல் நீ நல்லா இருக்க முடியாது. உன் விவசாயம் நல்லா இருக்காது, உன் தொழில் நல்லா இருக்காது, உன் வியாபாரம் நல்லா இருக்காது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா, சிவக்கூட்டத்துக்கு போகிறேன், நான் கூட்டத்துக்கு போகிறேன், சிவராத்திரிக்கு நான் அங்கே என்ன செய்கிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னா, அங்கே நீ இந்த மாம்ச ரீதியாக மாம்சத்தோடு நீ என்ன செஞ்சிட்ருக்கிற, வேலை பண்ணிகிட்ருக்கிற, ஆடிட்டு இருக்கிற, பாடிட்டு இருக்கிற, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற, எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற. ஆனால் இவனோடு யுத்தம் பண்ணணுன்னா உள்ளார்ந்த மனுஷனில் பலம் அடைந்து தனித்திருந்து இந்த ஆயுதங்களை தரித்து நீங்கள் அவனை நினைச்சிங்கன்னா மேற்கொள்ளணும். இன்னொரு விஷயத்த அதான் உள்ளே வந்த உடனே ஏதோ கட்டாயிருங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன். எனக்கு விஷன் வருது, நல்லா நீங்கள் கவனிக்கணும். அப்போது அந்த விஷனில் பார்க்குறேன் பெரிய மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தா எல்லா இடத்துலையும் அடைப்பு. நான் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு, எங்கேயும் நடக்க முடியாத அளவுக்கு எல்லா இடத்தையும் அடைச்சிருக்கு. இந்த அடப்புகள் இருக்குது. கேட்குன்னு சிரிக்கான். நீங்கள் ஐம்புலன்களை மேற்கொள்ளும் போது அந்த சாத்தானுடைய அந்த இஸ்பிலித்தினுடைய உருவத்தை என்ன செய்ய முடியும்? கேட்குன்னு சிரிக்கான். சிரிச்சிட்டு சொல்லுதான், நீ எங்கேயும் தப்ப முடியாது, நீ எங்கேயும் தப்ப முடியாது. உன் வழியை பூரா நான் என்ன செஞ்சிட்டேன், அடைச்சிட்டேன், காலி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான். அப்போ நானும் கொஞ்சம் அங்கிட்டு அந்த வழியில் அப்படி போய் போயிடலாமா, இப்படி போய் போயிடலாமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேன், நடக்கலை. சரி, இனி இவனை எதிர்த்தா தானே, இவனை அடித்தா தான், இவனை வீழ்த்தினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவனை ஜெயிச்சாகணும்னு அந்த படுக்கையில் என்ன செய்கிறேன், ஆன்மா யாவி என்ன செய்யுதுன்னா அவனுடைய யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிற. கைதிகள் பார்ப்போம். அவனோட யுத்தம் செய்ய ஆரம்பிக்கி. இப்போ யுத்தம் பண்ணி அதை மேற்கொண்டதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு, நாளைக்கு நீ 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் அப்படி. அதுக்கப்புறம்
சில தடைகள் பூரா மாறி எல்லாமே சாதகம் எல்லாமே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபக்கூடத்துக்கு போகும்போதே கையை தட்டிட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ மைண்டோடு வருவீங்க. யுத்தம் பண்ணுற யாராவது யுத்தம் பண்ணுறீங்களா? யாராவது யுத்தம் பண்ணுறீங்களா? இப்படி வெளிப்பாடு இருக்கா? அதனால தரிசனம் இல்லாத சபை என்ன செய்ய போகும்? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? டெய்லி தரிசனம் வேணும், டெய்லி வெளிப்பாடு வேணும். ஆண்டவரே உங்கள் தரிசனத்தினால் நிரப்புங்க, உங்கள் வெளிப்பாட்டினால் என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா தரிசனத்தின்படி ஆண்டவருடைய வெளிப்பாட்டின்படி என்ன செய்யணும், நம்ம வாழ கற்றுக்கணும். ஒரு எழுதியை சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் நானும் இங்கேயும் சில விஷயங்களை நீங்கள் கூட எல்லோரும் நினைப்பீங்க, பிரதர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க. எனக்கு வீட்டில் என்ன வருவோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்கிறத மறுக்க மாட்டேன், ஏற்றி பேச மாட்டேன். மற்ற உங்களுக்கு எனக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் மறுத்து பேசுவீங்க, முடியாதுப்பீங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி அப்படியா, சரி சரி சாப்பிட்டு பழைய சொன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா படுக்கையில் இருக்கணும், டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. என்னங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லுங்கள். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆக்கில் சாயங்காலம் 6 மணி வரைக்கும்னாலும் பேசிக்கிட்டே இருக்க முடியும், நடத்திட்டே இருக்க முடியும். எங்கே நடக்குன்னு சொன்னால் தாய்ப்பால் உள்ளார்ந்த மனுஷன் ஆவியிலே நடந்து கொண்டு இருக்கிற கைதட்டிய விஷயம். அதனால் யுத்தம் பண்ணணும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒரு நோய் வருதா அந்த நோயை கட்டி என்ன செய்யணும், பைண்டிங் பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் அதை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி இந்த பயிரை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும். இதுக்கு இதாக வரக்கூடிய நோய்களை எதிர்த்து இது பண்ணணும், பைண்டிங் பண்ணி பண்ணணும். மழை இன்றைக்கி இந்த மழை பெய்யட்டுங்க, இந்த நெல்லை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. என்ன மழை பெஞ்சாலும் அந்த நெல் என்ன செய்யாது, பாதிக்காது. இந்த வயலை உங்கள் பாதுகாப்பு என்ன செய்யட்டும், பாதுகாக்கட்டும். உழைச்சி போகாதபடிக்கு, நஷ்டப்படாதபடிக்கு இந்த வயலில் அவங்க ரத்தத்துக்குள்ளே ஒப்படைக்கிறேன். ரத்தத்தை தெளிக்கிறேன்னு தெளிச்சுட்டு வாங்க, அந்த வயலில் எந்த பாதிப்பும் என்ன செய்யாது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்கள் வீட்டில் பண்ணணும். நான் பிரதர்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணோம். சுந்தரா அன்னைக்கு வந்தால் மகனுக்கு சோம்பில் பிரதர் சாப்பிடவே இல்லை, தூங்கவே மாட்டேங்கான் அப்படின்னா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. அப்போ அப்படி கூப்பிட்டு அன்றைக்கிலே ஜெபம் பண்ணிவிட்டேன். மறுநாள் பேசுனேன், எப்படி இருக்கான் மகன் அப்படின்னு. நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு தான் தூங்க தான் நல்லா இருக்கான் பிரதர், எந்த பிரச்சனையும் இல்லை. அது தப்பு கிடையாது. அதே வேலையில் இந்த வேலையை யார் பண்ணணும் சொல்லுங்கள்? சுமுத்ரா நீ வீட்டில் பண்ணணும், நிற்கலாமா வீட்டில் பண்ணணும். நான் பண்ணுறதும் தப்பு கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னுடைய வேலையை பண்ணைக்கு எனக்கு முடியலை, ஹெல்ப்புக்கு இவங்க வர்றாங்க. ஆனால் என்ன சொல்லுறாங்க, வா உங்கள் உதவியில் உங்கள் ஹெல்ப்பில் நான் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. கோவப்பட்டு என்ன செஞ்சுருக்கேன், நானாக அந்த கம்பை முடிக்கிட்டு என்ன செஞ்சுட்ருக்கிறேன். அனீஸுக்கு டெய்லி வந்து படுத்து கிடக்க, அவன் காலையில் சண்டை ஓடுவோம். நாங்கள் எதுக்கு வந்து படுத்து கிடக்கேன், எழுப்ப வேண்டியதானே, நீராக எதுக்கு எரிஞ்சு பண்ணியிருக்கோம். நான் சொல்லுவேன், தூங்குற ஒன்றை எதுக்கு பாட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம். தூக்கம்தான் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம். அதை கெடுக்கவா, ஏன் நலத்துக்காக ஓன் நலத்தை கெடுக்கக்கூடாதுன்னு அப்படி நான் என்ன செய்கிறோம்னா, யார் பலத்தை கேட்போன்னா தேவனுடைய பலத்தை கேட்போம். கைதட்டிப்போம். என்னை பலப்படுத்தி ஒரு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, வேலைன்னு உண்டு. பேசலாம். அதனால் ஏதாவது தவறாக இருந்தால் பொறுத்துக்கோங்க. ஏன்னா உள்ள எனக்கு வர்றதை நான் என்னால் என்ன செய்ய முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா கோயிலுக்கு போங்க, ஜெபக்கூடத்துக்கு போங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் பேசுங்கப்பா, பாஸ்ட் வந்திருக்கிறாரு, தீர்க்க தரிசி வந்திருக்கிறாரு, நீ தீர்க்க தரிசி நல்லா செய்தி கொடுப்பாரு, அந்த மாதிரி மைண்டில் என்ன செய்யாத போகாது. நீ அங்கே போனோன்னு என்ன செய்யணும், அதான் சொல்ல, உனக்குன்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம். எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பாட வேண்டாம் பாட்டை நினைச்சிடுறேன். அதனால் அடுத்த வாரத்திலேருந்து ரிசீவ் பண்ண நேரம் திருவிருந்த ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். இந்த திருவிருந்த ஆராதனை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறது கோதுமையில் செய்யப்பட்ட ரொட்டி, அப்பம், திராட்சை பழத்தில் புழிந்தெடுக்கக்கூடிய ரசம். இது உண்மை. இதை யாரும் ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பலி ஏறெடுக்கும்போது கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் மேலே பிதாவின் இடத்துல கையை கரங்களில் ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்த பொழுதாக என்ன நடந்துச்சு சொன்னால், அது பழகி பெருகி 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 பேர் எடுத்தாங்க. அதனால் இது ஆவியில் நடக்கக்கூடிய விசுவாசத்தின் பிரமாணங்கள், மறைபொருட்கள். அதான் சொல்கிறேன், ஆஸ்பத்திரியில் திருவிருந்து ஆராதனை யாரும் என்ன செய்யலை சொல்லுங்கள். அப்பத்தை எடுத்து என்ன செய்யலை, தோத்திரம்லாம் பண்ணலை, திராட்சை ரசத்தை எடுத்து என்ன செய்யலை. இப்போ நான் நினைவு கொடுக்குறேன். இயேசு என்ன சொன்னார்னா, இதை என் நினைவாக, அதுதான் நமக்கு, அதான் அந்த சத்தியம், அதான் தாய்ப்பால். அது நீங்கள் முடியாத நேரத்தில், நடக்க முடியாத நேரத்தில், உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில், இப்போ ஜெயமரிக்கா அவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, டயர்ட் ஆகிடுச்சு. நான் அப்போ இவங்ககிட்ட நான் போகிறேன்னு சொன்னால் வருத்தப்படுவாங்க. நம்ம இவரை பார்க்க வந்திருக்கோம், நினைச்சிதாங்க, இவர் எழுதிட்டார், நம்மகிட்ட இருக்காம போகிறாருன்ட்டு என் பாட்டில் சின்ன 10 ரூபாய் வந்தாங்கடா. போயிட்டேன், வந்து உட்காந்தேன். சரி பார்த்தேன், வெளியில் உட்காந்தா பார்த்துட்டு இருப்பாங்க. தியானத்தில் என்ன செய்வோம், சோர்வு தான். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு இப்படி பேசணுங்கிறதெல்லாம் சொல்ல முடியும், அவ்வளோ சோர்வாக இருந்துச்சு. எந்திரிச்சு கட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடி உருவமத்தியை தூக்கி இன்னொன்று இப்போ ஆவியில் ஞாபகம் வருது. இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் சும்மா கண்ணை மூடி இப்படி செவமூடிக்கு அப்படி போயிட்டுருக்குறோம். இதில் அவ்வளோ பெரிய சக்தி கிடையாது. இதில் இன்னொரு விஷயத்தை நான் என்ன செஞ்சேன்னா, இந்த மகான்களில் கற்றுக்கொண்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக ரகசியத்தை கூட சொல்லித்தாரு. ஏன்னா இதை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த பாஸ்டர்ஸ், கிறிஸ்தவங்கள்லாம் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காங்கன்னு எல்லாம் பேசாமல் இருந்தேன். சத்தியத்தை பேசித்தான் ஆகணுங்கிறது முடிவில் நீ பேசுகிறேன். அப்போது சிவதனுஷை எடுக்கிறதுக்கு போட்டி வச்சுருப்பாங்க. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் வந்திருப்பாங்க, பலம் வாய்ந்தவங்களாம் வந்திருப்பாங்க, நாட்டை ஜெயிச்சவங்களாம், பல நாடுகளை தோற்கடித்த ராஜாக்கள்லாம் வந்திருப்பாங்க. அந்த தனுஷை எடுக்கிறவனுக்கு தான் சீதை என்ன செய்வாங்க, சுயம் மாலையிடுவான். அவனை மனவளனை ராஜாவை ஏற்றுக்குவான். அப்போ எல்லாரும் அவன் பலத்தில் போய் இணைச்சுவாங்க, தூக்குவான், மல்லு கட்டுவான், குதிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஒருத்தனாலும் எடுக்க முடியாது. அப்போ சீதையினுடைய தகப்பன் ராஜாவே சொல்லுவான், இவ்வளோ உலகமெங்கும் நாட்டில் எல்லா நாட்டிலேருந்து ராஜாக்கள் வந்து இந்த சிவதனுசை எடுக்க முடியாமல் என் மகளுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு வருத்தப்பட்டு பேசும்போது தான் லட்சுமணன் சொல்லுவான், ஏய் இந்த வார்த்தையை நிறுத்து, ஆன்மீகம் ஆவிக்குரியவன் நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், இந்த முடிவெடுக்கக்கூடியது எங்கள் ராமர் இருக்கிறார் அப்படின்னு அவர் கொஞ்சம் வாதாடிட்டு அவர் உட்கார வச்சுருவாங்க. அந்த ஸ்ரீராமர் என்ன பண்ணுவார்னா, குரு வசிஷ்டர் சொல்லுவார், ஓ ராமா நீ போய் என்ன செய்ய, குருவை வணங்குவார். ஊழியக்காரங்க நான் வேண்டான்னு சொல்ல, வழிகாட்டு வணங்குவார். ஏன்னா இந்த வணங்கிட்டு அந்த தனுஷை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீராமர் என்ன பண்ணுவார், அந்த குருவு மத்திய தூக்கி மேலே அந்த ஈஸ்வரனுடைய, அன்னைக்கு உள்ள கடவுளுடைய படைச்சவருடைய பேர் ஈஸ்வரன், இன்றைக்கி நம்ம பரமேஸ்வரன், அந்த இவருடைய தரிசனத்துக்காக, வார்த்தைக்கு அனுமதிக்காக, இந்த தாய்ப்பாலுக்காக காத்திருப்பார். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நல்லா கைத்திட்டு நம்ம காத்திருந்து அது கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் செய்ய மாட்டார். எல்லோரும் வெயிட் பண்ணணும். என்னடா பைத்தியக்காரன் வந்து தனுசை எடுப்பான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கான், அவன் பாட்டில் நின்றுக்கிட்டே இருக்கான், கண்ணை மூடி நீ செஞ்சுட்டு இருக்கான், அவன் என்ன தவம் பண்ணிகிட்டு இருக்கானா, இங்கே என்ன நடக்குது, சுயவரம் தனுஷை எடுத்து என்ன செய்யணும், இந்த வரத்தை என்ன செய்யணும், இது பண்ணணும், இதுக்கு வேண்டிட்டு இருக்கிறாங்க, தவம் பண்ண அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எந்த நக்கலையும், எந்த கேலி பண்ணுறதையும், எந்த கிண்டல் பண்ணதையும் பொருட்படுத்தாமல் இந்த தாய்ப்பாலுக்காக அந்த நெருப்பு இந்த ஆவியை வந்து இறங்குவதை காத்திருந்த மனுஷன் எல்லாராலும் எடுக்க முடியாத சிவதனுசை சாதாரண ஒரு இந்த மூங்கில் கம்பை நான் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தார். கைதிகளமாக நல்லா கலந்து நல்லா கலந்து
அதோடு மாத்திரமல்ல, அந்த தனுசையே அந்த நாணயத்தை நெஞ்சார்னா ரெண்டாக உடைச்சார். பரசுராமர் அதில் வருவார், இந்த சிவதனுசை உடைச்சவனை நான் அழிக்காமல் விட மாட்டேன், என் வாளால் வெட்டி வீழ்த்தும் அப்படிம்பார். அப்பமும் ஒரு என்ன செய்வார்னா, அந்த இறைவனோடு அந்த ஒளி ஆவி அந்த பரமாத்மாவோடு இணைஞ்சிருக்கிறது வரைக்கும் அவரை சொன்னார், ஏய் நீ குதிக்காத, உன்னால் அவன் உன் ஆயுதத்தால் என்ன செய்ய முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம்தான் பரசுராமரே என்ன செய்வார்னா, நீ யாருப்பா, என்ன என் ஆயுதமே வேலை செய்ய மாட்டேக்கு, நீ சாதாரண மனுஷன் கிடையாது, யாருப்பான்னு பார்க்கும்போது தான் அந்த சிவபெருமானுடைய அவதாரம் ஸ்ரீராமர் என்பதை கண்டுட்டு ஒரு ஆயுதத்தை கையில் கொடுத்து இருந்தால், அந்த ஆயுதத்தால் என் ஆணவத்தை நீ அழித்து என்ன ஒரு நல்ல ரிஷியாக வாழ விடுன்னு சொன்னார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புருவமத்தியை தூக்கி தியானம் பண்ணும்போது, தவம் பண்ணும்போது, நான் இப்போ அந்த கட்டில் போய் படுத்திருக்கும்போது புருவமத்தியை தூக்கி என் பாட்டில் கையை கும்பிட்டு அந்த தியானத்தில் இருந்தேன். மேலிருந்து அந்த ஜூஸ், அந்த தாய்ப்பால் அந்த ஆன்மாவுக்கு ஆவிக்கு இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பல சரியாக நின்றுட்டுருக்கேன். கைது கிளம்பவும். அதனால் எல்லா மதத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நல்லது எங்கிருந்து வந்தாலும் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை செஞ்சுருங்க. தர்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதர்மத்தை செய்து விடுங்கள். சத்தியத்தை பிடித்துக்கொள்ளுங்கள், சத்தியத்துக்கு விரோதமான கர்ம வழிகளை கர்ம விநாயகளை இதுகளை செஞ்சுருங்க, அப்புறப்படுத்தி விடுங்க. பிரைசலா இல்லைங்கதா? இல்லை யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதனால் இதாங்க உண்மை. அதனால் நான் இன்றைக்கி இந்த ஆன்மீகத்தில் வளர்கிறதுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய இதில் ரிஷிகள், அந்த மகான்கள், அவங்க பண்ண அவங்க தவங்கள், அவங்கெல்லாம் சாதாரண கிடையாது. 12 வருஷம் இன்றைக்கும் இவங்க பூரா அந்த சிவராத்திரி இது அது இது நடத்தி கிடக்காங்க. பூரா சொல்கிறான், இந்த குண்டலி இதை பண்ணுறதுக்கு 12 வருஷம் என்ன செய்யணும், இப்படி பயிற்சி பண்ணணும், இப்படி தியானம் பண்ணணும். இதெல்லாம் மக்களை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, மக்கள் பாவங்க. இவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்போ தான் முத்தி அடைய முடியும், நமக்கு இது கிடைக்கணும், இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த செவக்கூடத்தில் இங்கே இப்போ காணிக்கை கொடுத்தா தான், இதுக்கு டொனேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு இவங்க சொல்கிற மாதிரி, நீ 100 ரூபா கொடுத்தா உனக்கு அதுக்கு தகுந்தது கிடைக்கும், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும், 1 லட்சம் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி, கம்மல் காற்றுல கிடக்க கம்மல் செயினை கொடுத்தா அதுக்கு தந்தா என்ன கடவுள் என்ன உன்கிட்ட லஞ்சம் வாங்கி உனி கொடுக்கறத வச்சா கடவுள் ஆசீர்வாதம் அளவிட முடியாது, நம்ம கண்ணிட்டு பார்க்க முடியாதது, நம்ம இருதயத்தால் என்ன செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு. பிரைஸெல்லாம் அவர் கொடுக்கறதெல்லாம் இலவசமானது. நீ காணிக்கை கொடுக்கறதுனாலையோ, தசமபாவம் கொடுக்கறதுனாலையோ, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுனாலையோ, நீ கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறதுனாலையோ, நீ ஊழியம் பண்ணுறதுனாலையோ ஒன்றா கடவுள் என்ன செய்யலை, ஆசீர்வதிக்கலை. இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை நீ ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால தான் இன்றைக்கி தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிற. கைதிட்டுக்கலாம். அதனால் நான் சொல்கிறது ரோமேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். கிருபையினாலே இலவசமாக நீங்கள் என்ன செய்தீர்கள், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். இலவசங்க. இதுக்கு நம்ம உபவாசம் இருக்கணும்னு அவசியம். உபவாசம் தேவையாப்பா? இருங்க, உடம்புக்கு நல்லது. நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கு நல்லது? உடலுக்கு நல்லது. நான் 3 நாளாக சாப்பிடாமல் இருந்தேன். இந்த உடலில் சுகர்லாம் ஆட்டோமேட்டிக் 70க்கு வந்துச்சு. 300 இருக்கும், ஆனால் எங்கே வந்துருச்சு, வெறும் 70. அதனால் சுகர் மாத்திரையை கொடுக்கல. பிபி என்ன செஞ்சிச்சு, நார்மல் ஆகிடுச்சு. சாப்பிடாம நல்லா உடம்புக்கு முடியாது. ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களா, 3 நாளைக்கு சாப்பிடாதீங்க. ஏதோ தண்ணியை குடிச்சிட்டு வெந்நியை குடிச்சிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட்லேயே உட்காந்துருங்க, தியானத்திலே உட்காந்துருங்க. 3ஆவது நாள் உங்கள் உடல் நான் உயிரோடு நல்ல தெம்பாக இருக்கிறது போல நீங்கள் தெம்பாக தெளிவாக இருப்பீர்கள். கைதிடமாக. சரி, அதனால் நான் இப்போ திருவிழா அன்னைக்கில் நேரம் என்ன செய்கிறேன்.